This message is not a coincidence. If you are seeing this, your spirit guides have a message for you. If you found this on your FIB, you are meant to hear it. Let's see what the cards you got from your higher god. இது உங்கள் FIBல நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஸ்பிரிட் கைட் உங்கள் எனர்ஜி கூட அலைனில் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு என்ன கார்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். I'm going to read with 3 cards. Okay, here is 6 of Pentacles in reverse. I'm going to pull 2 more cards. Okay, இன்னும் 2 கார்டு எடுக்கலாம். Let's see what card you have got. Okay, 10 of cards. One more card. Let's see what card you have. Okay, one more card. Yeah, it's a Temperance. You have 3 jumping cards. Let's dive into first card, 6 of Pentacles. 6 of Pentacles என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மற்றவங்களுக்காக கொடுத்துருப்பீங்க. இட் டசன்ட் மேட்டர். அது உங்கள் காசாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உங்கள் அன்பாக இருக்கலாம், ஹெல்ப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் எனர்ஜியாக இருக்கலாம், அல்லது உங்கள் டைமாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ யூனிவர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது யூனிவர்ஸ் உங்களுக்காக வேலை செஞ்சிகிட்ருக்காங்க. நீங்கள் கொடுத்தது திரும்ப உங்களுக்கு கிடைக்கிற நேரம் இது. someone going to support you without expectation. 10 of cups பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்டுக்கு தேவையான ஹாப்பினஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. சோல், ஃபேமிலி, லவ், பீஸ், இப்போ யூனிவர்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது உங்கள் ஹாப்பி என்டிங்காக இருக்க போது. நீங்கள் டிசர்வான பர்சன். ஸோ வெயிட் வித் பேஷன்ஸ் சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. த லாஸ்ட் கார்ட் இஸ் த டெம்பரன்ஸ். எஸ், ஏஞ்சல் அண்ட் ஸ்பிரிட் சொல்கிறது என்னென்னா, ஸ்லோவாக இருங்க, ப்ரெஷர் வேண்டாம், ரஷ்ஷிங் வேண்டாம். நல்ல நேரம் வருது, ஆனால் டிவைன் டைமிங்கில் வரும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த பீஸ், மணி அண்ட் லவ் இட் செல்ஃப், பட் யூ ஹாவ் டு பி பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செஞ்ச நல்லது எல்லாமே உங்களுக்கு திரும்ப வரக்கூடிய நேரம் இது. பட் நீங்கள் பேஷனாக ப்ரிப்பேராக இருக்கணும், ரஷ் பண்ணக்கூடாது. கீப் மெடிடேட்டிங், கீப் ப்ரேயிங், த யூனிவர்ஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா, ஐ ரிசீவ் திஸ் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிளைம் யுவர் பிளெஸிங்ஸ் வித் ஓப்பன் ஹார்ட்.